ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சேனல் க்ரியேட் பண்ணி ஐ திங்க் வந்து வருஷ கணக்காகுது. பட் இன்கன்சிஸ்டன்ட் ஒஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேட்டர். பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டெலி நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுடைய பொட்டான்ஷியல் ஏர்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் நம்ம வந்து ட்விட்டரில் த்ரெட்ஸ் போட்டுருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். ஆர்டெலி நெட்வொர்க் அப்படின்றது டெஃபிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுற ப்ராஜெக்ட். எக்ஸாக்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த சார்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குல்லங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த சார்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ரியல் டைம் ட்ரேடிங்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் வியூ வந்துட்டு கொலாப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு சார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ் கூட கொலாப் பண்ணி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த ஆர்டெலி நெட்வொர்க் அப்படின்றவங்க வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு ரியல் டைமாக அந்த டெக்ஸ் கூட கம்பைன் பண்ண சார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சார்ட்ஸ், ஆர்டர் புக்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான டெஃபிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு லேயர் 0 லேப்ஸ் மேலே வந்து பில்டு பண்ணி இந்த ஆர்டர் புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விச் இஸ் நமக்கு வந்துட்டு லேயர் 0 ஏர்ட்ராப்பும் கிடைக்குமா, அது வந்து டவுட்டாக தான் இருக்குது. அதனுடைய டிரான்சாக்ஷனை வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. பட் இவங்க வந்துட்டு லேயர் 0 மேலே தான் பவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா $20 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் $400 மில்லியன் வந்து வேல்யூவேஷன் வந்து அப்டெயின் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு காயின் டிசிஎக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, $200 மில்லியன் வேல்யூவேஷன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லேசர் டிஜிட்டல் வந்து $200 மில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க வேல்யூவேஷனில். ஸோ விச் இஸ் ஒரு சாலிட் ஃபண்டிங் அண்ட் சாலிட் வேல்யூவேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபண்டிங் வேறு, டோக்கனாமிக்ஸ் வேல்யூவேஷன் வேறு, அது எல்லாமே போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட் டோக்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இந்த வேல்யூவேஷன் பார்த்திங்க அப்படின்னாவே டோக்கனாமிக்ஸ் தான் இந்த வேல்யூவேஷன் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக டோக்கன் வந்து இங்கேயே கன்ஃபார்ம்டு ஆகிடுச்சு. அண்டு இது எப்படி வச்சு எப்போலாம் நம்புறது, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அனதர் ஒரு ஆர்டிக்கிளையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த பிளாக் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் பேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயுமே வந்துட்டு அவங்க வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டோக்கனாமிக்ஸ் வேல்யூவேஷன் வந்துட்டு $200 மில்லியன் வேல்யூவேஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. பட் நீங்கள் போய் டிஸ்காலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒழுங்காக ஓடி பேர் பேன் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ போயிட்டு பேன் ஆகிக்காதீங்க. பட் டோக்கன் கன்ஃபார்ம்டு தாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஏர்ட்ராப்பும் வந்துட்டு அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. அண்டு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்க்கு வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் எங்கன்னு தெரில. இது வந்து நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அவங்களே வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி போட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது அதோ இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இங்கேயே காட்டுறாங்க பாருங்கள். குட் மார்னிங் ஆர்டெலி புக் ப்ரோஸ் அண்ட் ஏர்ட்ராப் பண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஊஃபி ப்ரோ வந்துட்டு இவங்களுடைய ஆர்டர் புக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு வித்தவுட் ஊஃபி யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது தான் நம்மளுடைய பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்றேன். ஃப்ரீயில் ப்ரொமோஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஏர்ட்ராப் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொலாப் பண்ண ப்ராஜெக்ட்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேம் லிங்க்ஸை வந்து போய்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வேலட்டை வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. ஆர்டெலி புக்குடைய டாக்குமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் யார் கூட வந்து நாங்கள் கொலாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இவிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இவிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன போலவே ஊஃபி ப்ரோ மட்டும் தான் வந்து அவங்க இப்போதைக்கு வந்து அவைலபிள் இருக்குது. தென் நியர் ப்ரோட்டோக்கால் தாங்க இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபண்டிங்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே இவங்களுடைய மெயின் கான்செப்ட் வந்து நியர் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து ஆர்டர் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இவங்க. இதில் அதைப்படி பார்க்கும்போது நியர் ப்ரோட்டோக்காலுக்கு மொத்தமாக ஒரு 6 ப்ராஜெக்ட் வந்து இவங்க வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஊஃபி ப்ரோ, அதுலேயுமே ஊஃபி இருக்காங்க, ரெஃப் ஃபைனான்ஸ், ஜம்ப் டெஃபி, அதுக்கப்புறம் வந்து சென்டர் வேலட், அதுக்கப்புறம் ஹியர் வேலட், அதுக்கப்புறம் பிடிஎஸ்சி டெக்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு மொத்தமாக 6 ப்ரோட்டோகால்ஸ் வந்து இவங்க வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வேலட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து வேலட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு வந்து லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பைனான்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படின்னா பைபிட், குகாயின், ஓகேஎக்ஸ், இந்த மாதிரி எல்லா மேஜர் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்துட்டு நியர் டோக்கன் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு $20 வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் வேலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்டர் வேலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் க்ரியேட் பண்ண அதே வேலெட் வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரே வேலெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 4-5 வேலெட் சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே வேலெட் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னே சொன்ன போலவே ஃபண்டு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபண்டு எடுத்து வந்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் டெஃபி. இதில் வந்ததும் உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு சென்டர் வேலெட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கனெக்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் போகும். இதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அன்லாக்கை கிளிக் பண்ணி வந்துட்டு அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியர் வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். சம் அமௌண்ட் ஆஃப் கேஷ் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் கேஷ் தாங்க, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. மினிமல் கேஷ் தான் கேட்பாங்க. இது வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்க கீழே ஆர்டர்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஆர்டர்லி நெட்வொர்க்கில் வந்து பவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே நிறைய ரூட்டர்ஸ் வந்து இந்த டெக்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்த உடனே நீங்கள் வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து டோக்கன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா USDC சூஸ் பண்ணிக்கோங்க. பிரிட்ஜ்டு USDC அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 நியர் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே வந்து ஸ்வாப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். முக்கியமாக அந்த ரூட்டர் கூட வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து கீழே ஸ்வாப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து உங்களுடைய நியர் டோக்கன் வந்து இந்த ஆர்டர்லி நெட்வொர்க்குடைய ட்ரேடிங் வேலெட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். ட்ரேடிங் வேலெட்டுக்கு வந்து டாப் அப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடியே ஷோ ஆகும். ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி போட்டு 5 நியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் எகைன் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் போகும். அதை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோக்கன் வந்து ஸ்வாப் ஆகிடும். ஒன்ஸ் வந்து டோக்கன் வந்து ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங் பேலன்ஸ் வந்து முன்னே ஷோ ஆச்சுல 5 நியர் அப்படின்ற மாதிரி அது வந்து மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு USDC அண்ட் வந்து நியர் டோக்கன்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் பேலன்ஸில் இருக்க நியர் டோக்கன்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வேலெட்டில் இருக்க அசெட் வந்து ஷோ ஆகும். அது வந்து வித்ட்ரா அவளுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சென்டர் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து டோக்கன் வந்து ஸ்வாப் ஆன டோக்கன்ஸ் உங்களுடைய நியர் வேலெட்டுக்கு வந்து வித்ட்ரா ஆகிடும். இது வந்து ட்ரேடிங் வேலெட் அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு செப்பரேட் வேலெட் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுதான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து BTC டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி நெட்வொர்க் வந்து பவர் பண்ணிக்காங்க. இதில் வந்தோடனே உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஜம்ப் ட்ரேட் கனெக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீ கேட்டாங்களோ அதே போல் உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் ஃபீ கேட்பாங்க. இனிஷியலாக கொஞ்சம் வந்து ஃபீ பே பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் பக்கத்துலேயே உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வேலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து USDC அப்படின்ற மாதிரி வந்து டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அது வந்து டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ USDC டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிட்டு டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிட்டு இது வந்து அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன் வந்து டெபாசிட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து டெபாசிட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு லிவரேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10x தான், இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆர்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லிமிட் ஆர்டர் உங்களுக்கு பணம் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து 2 செக்ஷன் இருக்கும். உங்களால் லாங்கும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும், ஷார்ட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் தாங்க. உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எரர் காட்டுது. பட் ஆக்சுவலாக ட்ரேடிங் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ப்ளேஸ் ஆகிடும். இதுதான் இந்த ஆர்டர்லி நெட்வொர்க்கு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியே. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், கேஷ்லெஸ் ட்ரேடிங் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் வந்து ஆர்டர் ஓப்பன் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ப்ரைசிங்லி எனக்கு நான் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு கேஸே வந்துட்டு போகலைங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போச்சு. உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் வந்துட்டு போயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து
ஆல்மோஸ்ட் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் அப்படியே இருக்குது. எனக்கு எந்த ஒரு கேஸும் வந்து சர்வீஸ் சார்ஜும் வந்து எதுவும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ் குட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் செக்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய வால்யூம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு $5,000 வந்து வேல்யூம் வந்து ஜெனரேட் பண்ணுங்கள். ஒரு $10 $100 வந்து எடுத்துகிட்டு வந்து கூட ஒரு 50 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி $5,000 to $10,000 வந்து வால்யூம் வந்து ஜெனரேட் பண்ணுங்கள். பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப்புங்க. காஸ் BTC டெக்ஸ் வந்து டசன்ட் ஹேவ் டோக்கன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய டோக்கன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் ரைட் சைடு வந்து ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு வித்ட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கனெக்டட் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோக்கன் வந்து வித்ட்ரா ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு கம்மி அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். ஒரு $1 வந்து வேலெட்லேயே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு வித்ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆகும். எனக்கு வந்து இது எரர் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபைனான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த நம்பர் 1 டெக்ஸ் ஆன் நியர் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக தெரியல. நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டோக்கன்ஸ் ப்ராஜெக்ட்டுமே இதை தான் சஜஷன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. மேபி இவங்க தான் நம்பர் 1 இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ரூட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஓன் ரூட் ரெஃபைனான்ஸுடைய ரூட்டுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்டரியாக வந்துட்டு இவங்க வந்து ஆர்டர்லி நெட்வொர்க்குடைய ரூட்டையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது எனக்கு ஓப்பனே ஆகலைங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். 2 நாளாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஓப்பனே ஆகலை. நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் புக் அப்படின்ற மாதிரி போட்டு இதில் வந்து ஸ்பாட் அண்ட் பெர்பச்சுவல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷோ ஆகும். இது 2 தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி நெட்வொர்க் கூடிய ஆர்டர் புக் யூஸ் பண்ணி இவங்க கொடுக்குற சர்வீஸ். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகிறது கிடையாது. லோடிங் ஆகிட்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். என்னுடைய மொபைலையும் சரி என்னுடைய பிசிலையும் சரி இதே இலவாக தான் இருக்குது. நான் வந்து வேறு பிசிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. நான் வீடியோ இந்த ஆர்டர்லி நெட்வொர்க் பற்றி பேசாததுக்கு காரணமே இதுதான். நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓப்பனே ஆகலை. சரி, எனிவே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னே சொல்லியிருந்தேன், சென்டர் வேலட் அண்ட் வந்து ஹியர் வேலட்லேயுமே வந்து ஸ்வாப் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஆர்டர்லி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து மொபைலில் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து இந்த 2 வேலட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டர் வேலட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். அந்த ஸ்வாப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வாப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குங்க. இந்த சென்டர் வேலட் இருக்குது. முக்கியமாக கீழே பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஆர்டர்லி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரீசனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரே வேலட் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து டோக்கன் பேரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். தென் ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஒரு ஸ்வாப் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாப் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அனதர் டெக்ஸ் கூட நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்துட்டு டோக்கன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக டோக்கன் ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு $1,000 பண்ணுங்கள். அப்படிலாம் ஒர்க் ஆகும்போது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஹியர் வேலட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் வேலட் வந்து இதுலேயுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மிடில்லையே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து USDCE வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டோக்கன் எவ்வளோ ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனில் முக்கியமாக மேலே பாருங்கள் பெஸ்ட்டு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ரெஃபைனான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர்லி நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்லி நெட்வொர்க் வந்து அப்பப்போ எரர் ஆகிடுது. இந்த இயர் வேலெட்டில் மட்டும் ஏன்னு தெரில. எப்போ அவைலபிள் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நானுமே வந்து டோக்கன்ஸ் மல்டிபிள் டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஆர்டர்லி நெட்வொர்க்குடைய ரூட் வந்து அவைலபிள் கிடையாது. நீங்கள் அவைலபிள் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இயர் வேலெட்டும் வந்து டசன்ட் ஹேவ் டோக்கன். ஸோ பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் அவங்களுடைய ஆப்லேயே வந்துட்டு ப்ரொஃபைல் செக்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கோர்ஸ்க்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து நம்மளுடைய லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோரில் இருந்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100% ஷுர் கிடையாது. பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப். இந்த வீடியோட பார்ட் 3ல இருக்கும். நம்ம வந்து பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நியர் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம EVMக்கு வந்து நம்ம பார்ப்போம். EVMல வந்து இவங்க ஒரே ப்ரோட்டோகால்ஸ் கூட மட்டும்தாங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஊஃபி ப்ரோ தான். இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். லாக்எக்ஸ் கூட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது லான்ச் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊஃபி ப்ரோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஊஃபி ப்ரோவிலையும் நம்ம வந்து பண்ணிப்போம்.
இன்கேஸ் லாகெக்ஸ் ப்ரோலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஊஃபி ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ், முக்கியமான விஷயம் என்னென்னா ஊஃபிக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஸ்பாட் ட்ரேடிங்லாம் பண்ணிடாதீங்க. பெர்பச்சுவல் ட்ரேடிங் மட்டும்தான் ஆர்டிஎல்இ நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் பண்ணிடலாம், அவங்களே அதுவுமே அந்த ஆர்டிஎல்இயாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெர்பச்சுவல் ட்ரேடிங்கு மட்டும்தான் பவர்ட் பை ஆர்டிஎல்இ நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும். நீங்கள் வந்து இவங்களுடைய ஸ்பாட் நெட்வொர்க்குடைய ப்ராடக்ட் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷோ ஆகாது. இதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஎஸ்டிசி டோக்கன் தேவைப்படுதுங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஆர்பிட்ரம் அண்ட் வந்து ஆப்டிபைசம் நெட்வொர்க் வந்து இப்போ ரீசெண்டாக கொலாப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்ரம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆர்பிட்ரம் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்டிமிசியம் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்டிமிசியம் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அந்த நெட்வொர்க்கில் வந்து சம் அமௌண்ட் எடுத்து வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூனிஸ்வாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஊஃபி ப்ரோலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெக்ஸ் வச்சுருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு டோக்கன் ஸ்வாப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெர்பச்சுவல் ட்ரேடிங்கில் பண்ணால் மட்டும்தான் ஆர்டிஎல்இ நெட்வொர்க், ஸ்பாட் ட்ரேடிங் கிடையாது. அமௌண்ட்டை ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த கிளிப்லாம் கட் பண்ணிட்டேங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அமௌண்ட்டை ஸ்வாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து வேலட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த யூஎஸ்டிசி அப்படின்ற டோக்கன் கிட்ட டெபாசிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெபாசிட் பண்ண போகிற டோக்கன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த டோக்கன் இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் உங்கள்கிட்ட எத்திரியுமே இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து யூஎஸ்டிசியாக உங்களுடைய ட்ரேடிங் வேலட்டுக்கு வந்துடும். இது வந்து தெரியாமல் நான் போயிட்டு ஸ்வாப் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு ரீசனால தான் அது வந்து கிளிப்பும் கட்டும் பண்ணிட்டேன். இதில் வந்தவொடனே உங்களுடைய அப்ரூவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து அப்ரூவ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரூவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெபாசிட் கேட்கும். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டோக்கன் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏஆர்பி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பையர் செல் இருக்கும். நீங்கள் லாங்கர் செல் வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு லிவரேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 10x தான். சேம் நம்ம வந்து பிடிஎஸ்சிடிஎக்ஸில் பார்த்த மாதிரியே தான். அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே பையர் லாங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னே சொன்ன போலவே இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ட்ரேட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கேஸ் இருக்காது. உங்களுக்கு சைன்இன் மெசேஜ் கூட போகாது. உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து எனக்கு $1 வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க. மினிமம் வந்துட்டு ஒரு $5,000 என்னுடைய சஜஷன்ஸ் $1,000 to $5,000 வந்து நீங்கள் வால்யூம் வந்து ஜெனரேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு $1,000 பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு ஏர்டாப் வந்து நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் டெபாசிட் பண்ண யூஎஸ்டிசி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அந்த டோக்கன்ஸ் கீழே வித்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் எரிச்ச மயிரான விஷயம் என்னென்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஃபீ $2.5 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் இதில் வந்து எரிச்சல் ஆகும். சரி, வேறு வழியில் நமக்கு டோக்கன் வேணும்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இன்ட்ராக்ஷன் போகும். சைன்இன் மெசேஜ் போகும். அது வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ல உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்டிசி டோக்கன் உங்களுடைய வேலட்டை வந்து ரிசீவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணி ஆர்பிஐ எத்திரியமாக எடுத்துக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு என்ன டோக்கன் வேணுமோ அது வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேலக்ஸி கேம்பெயின்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து கார்னிவல் என்எஃப்டி பற்றி பேசியிருந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கேலக்ஸி கேம்பெயின் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். அதே போல் வந்துட்டு ஆக்டிவாக இருங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லா கேம்பெயினையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக இருக்கிற இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்க இந்த கேலக்ஸி கேம்பெயின் கூட நான் வந்து லாஸ்ட்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து லாகெக்ஸ் ட்ரேட் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி லாகெக்ஸ் ட்ரேடில் வந்து எங்களுடைய ஆர்டர் புக்ஸ் வந்து அவங்க அவைலபிள் இருந்தது அப்படின்னா நான் அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ஷேர் பண்ணி வரேன். சம் ட்ரேட் பண்ணி ஒரு $1,000 வால்யூம் வந்து ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்ன டாஸ்க் வந்தாலும் வந்துட்டு அவைலபிள் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்கள். மேபி பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் அப்பப்போ யதார்த்தமாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கே வந்து 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீலியில் வந்து quest போர்டு வந்து இவங்க அவைலபிள் இருக்காங்க. இந்த quest எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக கூட ஜீலி பிரிண்ட் 3 அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, டாப் யூசர்ஸ்க்கு வந்துட்டு டோக்கன் ரிவார்டு கொடுப்பாங்க, யூஎஸ்டிசி டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு பெரிய டாஸ்க் ஒரு அளவும் கிடையாது. ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா டாஸ்க்கு தான். நீங்கள் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டிஸ்காலில் ஃபாலோ பண்ணுறது, அண்ட் வந்து காயின் ஜிக்கோ காயின் மார்க்கெட்டில் வந்து ஒயிட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க டாஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து பல டைம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராஜெக்டை பற்றி. முக்கியமாக நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு என்எஃப்டி பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. அந்த என்எஃப்டி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் காலையில் தான் செக் பண்ணி பார்த்தேன். அதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட்
$200 மேலே போயிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ NFT தான். இந்த ஒரு NFT ஹோல்டர்ஸ்க்கு டோக்கனை ஏர்ட்ராப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களையுமே வந்துட்டு திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி NFT அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேலக்ஸி கேம்பெயினை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கேம்பெயின் தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா கேம்பெயின் தான். சர்ப்ரைசிங்லி ஒவ்வொரு NFTயும் பார்த்தீங்கன்னா $1 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா $10 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி இந்த ரூமர்ஸ் வந்தது உண்மைதானோ, ஏர்ட்ராப் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அந்த 8 NFT வச்சுருந்த யூசர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் கார்னிவல் NFT வந்து 8 கேம்பெயின் இருந்தது. அந்த 8 NFT வச்சுருந்த யூசர்ஸ்க்கு வந்து இந்த கார்னிவல் NFT கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $200 $100 மேலே தாங்க இருக்குது. அதிகபட்சமாக $200 மேலே வந்து சேல் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நார்மல் கீ NFTயே பார்த்தீங்கன்னா $20 மேலே ப்ரைஸில் இருக்குங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. 1 வீக்குக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரே $1 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $10 மேலே இருக்குது. மேபி NFT ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட அமௌண்ட் எக்ஸட்ரா இருக்குன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து மேபி வந்து இக்னோர் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஸ்க்கு தான். நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, இல்லைனா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க தான். ஓகேங்க, இந்த வீடியோவில் தான் ரொம்ப உழையிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.